ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல் ஹெல்தி கிச்சன் உணவும் உயிரும். இன்றைக்கி இந்த சென்னா கருப்பு கொண்டக்கடலையும் ஒரு பிளாக் பீன்ஸ் கருப்பு பீன்ஸ் வச்சு ஒரு சூப் வீட்டில் எப்படி கேரட் பீட்ரூட் வச்சு நம்ம சூப் பண்ணலான்னு பார்க்கலாம். ஜென்ரலாக நம்ம இந்த கேரட் பீட்ரூட் நிறைய பேர் சொல்லுவாங்க ரத்தம் சோகைக்கு இது ரொம்ப நல்லது, வேறு நிறைய நல்ல குணங்கள் இருக்குது சாப்பிடுன்னு சொல்லி சும்மா கேரட் பீன்ஸை வேக வச்சு ஒரு சூப்பாக குடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஒரு கருப்பு பீன்ஸும் கொண்டக்கடலையும் வச்சு இந்த கேரட் பீன்ஸும் வச்சு எப்படி ஒரு சூப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு கப்பு ஊற வச்சு வேக வச்ச கொண்டக்கடலையும் கருப்பு பீன்ஸும் எடுத்திருக்கேன். நீங்கள் வேறு ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச கடலையில் கூட பண்ணிக்கலாம். கேரட்டும் பீன்ஸும் நான் நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். அதோட தனியாக அதை எடுத்து வச்சுருக்கேங்க, நம்ம வேஸ்ட் பண்ணலை. இன்னொன்று இதை நல்லா திக்காக காமிக்கிறதுக்கு கொஞ்சம் கொண்டக்கடலை, அதில் கேரட் பீன்ஸ் எடுத்திருக்கேன் வேக வச்சது, கேரட் பீட்ரூட் எடுத்திருக்கேன் வேக வச்சது, 2 சின்ன வெங்காயம், 2 பல்லு பூண்டு, அவ்வளோதான். இதை அரைச்சிட்டு இது கூட மிக்ஸ் பண்ணி ஒரு கொதிக்க வச்சோம்னா சூப், உப்பும் பெப்பரும் போட்டோம்னா சூப் ரெடி ஆகிடும். எப்படின்னு பார்க்கலாம். காய் தண்ணி எல்லாம் சேர்ந்து வந்துருச்சு. இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இதில் நான் இந்த சென்னா, வெங்காயம், பூண்டு, அந்த கேரட்டு, பீட்ரூட் இந்த சூப்புக்கு திக்னஸ் கொடுக்கறதுக்காக நான் அரைச்சி இதை சேர்க்குறேன். இது நல்லா கொதித்து வரும்போது கொஞ்சமாக மிளகு, பெப்பர், உப்பு போட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். இது ஈவினிங்கில் ஒரு 7 மணி 8 மணிக்கு நான் வெயிட் லாஸ் பண்ணணும், நான் கொஞ்சம் தொப்பையை குறைக்கணும், நான் கொஞ்சம் தண்ணியாக சாப்பிட்ணும், அதே சமயத்தில் நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும்னா இந்த மாதிரி ஒரு காய் சூப் நீங்கள் பண்ணி குடிக்கலாம். இது கொதிக்கட்டும், மிளகும் உப்பும் போட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். சூப் ரெடி ஆகிடுச்சு. இந்த சூப் நீங்கள் சாதாரணமாக வெங்காயம், தக்காளி, இந்த கேரட் பீட்ரூட்டை வேக வச்சு சூப் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரோட்டீன் ரிச்சாக ஒரு கொண்டக்கடலையோ இல்லை வேறு ஏதோ ஒரு பருப்பு சம்மந்தமாக சேர்த்து திக்காக இந்த கேரட் பீட்ரூட்டை சூப்பாக வச்சு குடிக்கிறது ரொம்ப நல்லது. ஈவினிங்கில் கொஞ்சம் சாலிடாக சாப்பிட்றத விட இந்த மாதிரி காய்கறியெல்லாம் போட்டு ரிச்சாக ஒரு சூப் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லதாக இருக்கும். இதில் எண்ணெய்லாம் ஒன்றுமே ஊற்றலை. கேரட் கண்ணுக்கு நல்லது, போன்ஸ்க்கு நல்லது, ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இதில் கொஞ்சம் மிளகுத்தூள் தூவிட்டு, பீட்ரூட்டுமே நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் உள்ளது. அதனால் இந்த மாதிரி ஒரு காய் சூப் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு வீட்டில் இந்த மாதிரி ஒரு காய் சூப் நீங்கள் ட்ரை பண்ணி ஒரு சூப் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நிறையா இந்த மாதிரி ஹெல்த்தியான சாலட், சூப்பு, இந்த மாதிரி வெரைட்டிஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.